ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகேப் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ஆப் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இதோட ரிஜிஸ்டர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு, ஸோ அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 200, சரியா? இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 200 நீங்கள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 16 ரூபான்னு 2 நாளைக்கு தர்றாங்க, சரியா? 2 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 32 ரூபா தர்றாங்க. நீங்கள் 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டான 200 ரூபாவும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், சரியா? இதில் மினிமம் விட்ரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான், சரியா? ஸோ நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கான பிளான். 1000 ரூபா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 26 ரூபா அப்படின்னு சொல்லி 7 நாளைக்கு தராங்க. மொத்தம் எவ்வளோ வரும்னா 182 ரூபா வரும். 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டான 1000 ரூபாவும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, சரியா? அதுக்கப்புறம் தேர்டு பிளான் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா பிளான்னு. ஒரு நாளைக்கு 69 ரூபா அப்படின்னு சொல்லி 15 நாளைக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா 1035 ரூபா ப்ராஃபிட் வருது. 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டானா 3000 ரூபாவும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, சரியா? அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பிளான்னு. ஒரு நாளைக்கு 110 ரூபா அப்படின்னு சொல்லி 30 நாள் வேலிடிட்டி. எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 3300 ரூபா, சரியா? இந்த 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டான 5000 ரூபாவும் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10000 ரூபா. 10000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 210 ரூபா அப்படின்னு சொல்லி 60 நாளைக்கு கொடுக்குறாங்க, சரியா? எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னா 12600 ரூபா வரும். 60 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டான 10000 ரூபா ரிட்டர்ன் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு நாளைக்கு 400 ரூபா அப்படின்னு சொல்லி 90 நாளைக்கு 36000 ரூபா, சரியா? ப்ராஃபிட் வருது. அது போக 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 20000 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டான அமௌண்ட்டும் இருக்குது, சரியா? இதில் ப்ரிஃபரபிள் எது, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பிளான் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். 200 ரூபாவும் பண்ணிக்கலாம், 1000 ரூபாவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 3000 ரூபா பண்ணிக்கலாம். நான் வந்து 3000 ரூபா தான் பண்ணியிருக்கேன், சரியா? ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ் கம்மியாக தான் இருக்குது. 2 நாள், 7 நாள், 15 நாள் அப்படின்ட்டு. ஸோ 5000 ரூபா போகும்போது 1 மாதம், சரியா? இதே 10000 ரூபா போனீங்கன்னா 2 மாதம், சரியா? ஸோ நீங்கள் 3000 ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நான் 3000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். இதில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணுறது, எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டேன், அதனால் இதில் காட்டலை, சரியா? விட்ராவபிள் ரெவன்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னா 69 ரூபா தராங்கல்ல 3000 ரூபா ப்ராடக்ட்டுக்கு. அப்போ பாருங்கள், இதில் வந்து இன்றைக்கான இன்கம் 69 ரூபா அதில் காட்டுது. அதே மாதிரி இந்த விட்ராவபிள் ரெவன்யூலையும் 69 ரூபா காட்டும். அதை நீங்கள் டெய்லி இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜில் வந்து உங்களோட பேலன்ஸ் ஷோ ஆகும், அதில் ஆட் ஆயிரும், சரியா? இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே ஜாயினிங் போனஸ் 28 ரூபா இதில் வந்துடும், சரியா? அது போக டெய்லி இதில் சைன்இனும் இருக்குது. ஸோ இந்த சைன்இன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சைன்இன் ரிவார்டும் கிடைக்கும், சரியா? சரி, அதில் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த பேலன்ஸில் ஆட் ஆயிரும். இதில் 200 ரூபா வந்ததுமே நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், சரியா? உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூ ஆப் லான்ச் ஆனாலும் எதுவும் ஆப் க்ளோஸ் ஆக போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னாலும் முன்னாடியே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிடுவோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், சரியா? இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறமா என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து மேனேஜர் நம்பர் தரேன். நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம், சரி? உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அவர் நல்லாவே கிளியர் பண்ணுறாரு. அவங்களோட ரெஸ்பான்ஸ், மேனேஜரோட ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது, சரியா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க மட்டுமே மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட் ஆகி மேனேஜருக்கு போகும். நீங்கள் அவர்கிட்ட என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம், அவர் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவார், சரியா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முன்னாடி உள்ள 3 பிளானில் பண்ணிக்கலாம், சரியா? அதை தாண்டி போக வேணான்னு தான் நான் சொல்லுவேன், சரியா? இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் விருப்பம். என்னுடைய சஜஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம், தேர்டு கூட பண்ணிக்கலாம், சரி? அதுக்கப்புறம் உள்ளது வந்து 1 மந்த்து 2 மந்த்து அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது, 3 மந்த் அப்படின்ட்டு. இதில் மொத்தம் 365 நாள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பிளான். அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இது 3 மாதம் பிளான் வாங்குறது கூட நமக்கு ரிஸ்க்கு தான். ஃபண்ட் ஆப்புங்கிறப்ப 3 to 6 மாதம் போகும். பட் இதில் வந்து 3 மாதம் ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்கிறப்போ ஒரு 1.5 மாதம் ரன் ஆகும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ 1.5 மாதம் ரன் ஆகும் அப்படின்னா இந்த 5000 ரூபா பிளான் வரைக்கும் வாங்கிக்கலாம். பட் அது கூட நான் வந்து ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த 3000 ரூபாக்குள்ளேயே வாங்கிக்கோங்க, அதுக்கு மேலே போக வேணாம், சரியா? வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.